1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. நான் சலிச்சிட்டு எடுத்துருக்கேன். நீங்களும் அதே போல் சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவுனது எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் வெள்ளை எள்ளு சேர்த்துங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 ஜீரகம். இப்போ பிஸ்கட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. நான் மெல்ட் ஆகி ஃப்ரிட்ஜில் இருந்தால் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதை எடுத்துருக்கேங்க. 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பட்டர். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. நமக்கு மாவு செட் ஆனால் போதும். சப்பாத்தி மாவு பதத்துக்கெல்லாம் நமக்கு பிணைய வேண்டாங்க. இந்த மாதிரி இருந்தாலே போதும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பிஸ்கட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம எந்த பிளேட்டில் பிஸ்கட் செய்கிறோமோ அதில் நீங்கள் கொஞ்சம் நெய் இல்லைன்னா பட்டர் இருந்தால் இப்படி தடவி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் நம்ம கோதுமை மாவு தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கிடுவோங்க. இந்த மாதிரி நம்ம பருத்தி எடுத்துக்கணுங்க. இதே மாதிரி ஒரு பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க பிஸ்கட்டுக்கு. இதை இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக நம்ம எள்ளு தூவி கொடுத்துக்குங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் நான் சட்டி ஏற்கனவே நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷமாக உள்ளே வச்சுக்கலாங்க. இப்போ அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கட்டுங்க. இப்போ நம்மளுடைய பிஸ்கட்டு அருமையான உப்பு பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சுங்க. 2 பக்கமுமே நல்லா வெந்திருக்குங்க. சூப்பராக இன்றைக்கி நம்ம வீட்டில் 1 கப் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க. குட்டீஸ்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக கோதுமை மாவில் டீ பிஸ்கட் செஞ்சு கொடுக்கலாங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.